அவங்க உனக்கு ஆப்போசிட்டா எவ்வளவு பேசியிருக்காங்க, எவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்காங்க. நான் மட்டும் அந்த ஸ்பாட்ல இருந்தேன்னா நடக்கிறதே வேற. நீ எல்லாம் எப்படிதான் பொறுமையா இருக்கியோ. இப்படிப்பட்ட ஃப்ரீ அட்வைஸ் வந்து நம்மள நிறைய பேருக்கு வந்து கிடைச்சிருக்கோம். சோ அதுக்கான கரெக்டான அட்வைஸ் எது அப்படிங்கறத வந்து இந்த குறள்ல நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. சோ அந்த குறள் என்ன அப்படின்னா, இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. சோ இதுல வள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வறுமையிலயும் வந்து ரொம்ப வறுமை எதுன்னா வீட்டுக்கு வர விருந்தினர்களை உபசரிக்க முடியாம போறதுதான். அந்த மாதிரி வலிமையிலயும் ரொம்ப வலிமை எது அப்படின்னா, நம்மளுக்கு எதிரா பேசுற செய்யற அறிவில்லாத மூடர்களை பொறுத்துட்டு ஆத்திரப்படாம அமைதியா இருக்கிறது தான் வலிமையிலயும் வலிமை, ஸ்ட்ரென்த்லயும் பெரிய ஸ்ட்ரென்த் அப்படிங்கறத வந்து வள்ளுவர் இந்த குறள்ல சொல்றாரு. சோ நம்ம இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி சம்பவங்கள் நம்ம நிறைய கடந்து வந்திருக்கோம். அவங்களுக்கு ரியாக்டே பண்ணாம இருக்கிறது தான் வந்து ஸ்ட்ரென்த்லயும் பெரிய ஸ்ட்ரென்த். அதுவும் வந்து அந்த மாதிரி மூடர்களை நம்ம கண்டுக்காம விட்டுறணும். இந்த மாதிரி விஷயங்களை இந்த காலத்துல கவுன்சிலிங், ஃபேமிலி கவுன்சிலிங், அப்புறம் வந்து சைக்காட்ரிஸ்ட், இந்த மாதிரி ஆட்கள் வந்து இந்த விஷயங்களை எல்லாம் வந்து சொல்றாங்க. பட் இதுக்கெல்லாம் வந்து அப்பவே வந்து வள்ளுவர் வந்து சொல்யூஷன் கொடுத்துட்டாரு. சோ கண்டிப்பா இந்த குறள் வந்து நம்மள நிறைய பேருக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் நான் இதை வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சோ இது யூஸ் ஆகும் நினைக்கிறவங்களுக்கு, அடிக்கடி வந்து ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ்க்காக உங்ககிட்ட ஒரு சொல்யூஷன் இல்ல ஒரு அட்வைஸை தேடி வருவாங்க இல்லையா, நானும் கூட அந்த மாதிரி இருந்திருக்கேன். சோ அதுக்கான கரெக்டான ஃப்ரீ அட்வைஸ் வந்து இதுதான். சோ இது யூஸ் ஆகும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. சோ நன்றி.